கழகத்தில் மூத்தவர், அவருக்கு மரியாதை செலுத்துகிறார். பட்டு சால்வை எரித்து பொன்னாடை அணிவித்து நமது வெற்றி வேட்பாளர் அவர்கள் இப்போது இந்த வயதிலும் குன்றாத இளமையாக இருக்கக்கூடிய இளைஞனை போல் பேசி வெற்றி 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 என சொல்கின்ற விதத்திலே இரு கரம் கூப்பி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களை சேகரித்த ஐயா வி. வீரமணி அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த போடி தொகுதி மக்கள் சார்பாக வெற்றி வேட்பாளர் ஐயா OPS அவர்கள் சார்பாக இப்போது ஐயா நமது வெற்றி வேட்பாளர் அவர்கள் சார்பாகவும் நமது முன்னாள் MP பி. ரவீந்திரநாத் அவர்கள் இப்போது பொன்னாடை அறிவித்து ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார். அவர்கள் தனிப்பட்ட விமர்சனங்களை கலைஞரை பற்றி, உதயநிதியை பற்றி, மற்றவர்களை பற்றி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அளவில் இருக்கிறார் என்றால் சரக்கு இல்லை, சாதனையை சொல்றது விஷயம் இல்லை. அதனால சொல்லுகிறார். அதனாலதான் தோல்வி உறுதியில் மோடிக்கு தெரிந்து விட்டது, மோடி கம்பெனிக்கே தெரிந்து விட்டது. மோடி வித்தங்கிறது பாருங்க, செய்வோம் கடைசியில மோடி வித்த நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று போய்விடுவார். அந்த மாதிரி மோடி வித்தே இருக்கக்கூடிய அளவில் இன்றைக்கு ஒன்றே ஒன்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 4ஆம் தேதி 23 நீங்கள் வாக்களித்து 4ஆம் தேதி அன்று வாக்குகள் வீட்டு எண்ணப்பட்ட நிலையில் மீண்டும் கோட்டையிலே அமரப்போகிற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் என்று இருப்பார். பக்கத்திலே பன்னீர்செல்வம் இருப்பார். அதுதான் மிக முக்கியம். ஏன்னா பேரே பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வம் என்று இந்த இயக்கத்துக்கு ஒரு செல்வம், கொள்கை செல்வம். அப்படிப்பட்டவர் அங்கே இருப்பார். உங்களுடைய எண்ணத்தினாலே அப்படிப்பட்டவர்களுக்கு தோல்வி பயம் வந்து விட்டது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவர்கள் வித்தைகள் பலிக்கிற தேர்வு ஊழல் சொன்னார்கள். அந்த ஊழல் வழக்கு போட்டதெல்லாம் இன்னைக்கு பவுடிபடி ஆகுது. ஜெகத்ரட்சகன் மீது அமலாக்கத்துறை திரும்ப செல்லாமல் பறிமுதல் செய்ததை உச்சநீதிமன்றம் சொன்னார்கள். அதுபோலவே மிக முக்கியமாக பொன்முடி மீது அவர்கள் மீது ஒரு குடும்பத்தோடு சொன்னார்கள். அது இல்லை என்று தள்ளுபடி செய்யப்பட்டுவிட்டது. இவ்வளவு சொன்ன உட்பாடு மிக முக்கியமாக இதுவரையில் திரிசூலம். அவர் வேற ஒண்ணும் இல்லை, எதை வச்சும் அவர் ஆளல. மக்களுடைய ஆதரவுனால மோடி அரசு, RSS அரசு இல்ல, திரிசூலம். அந்த திரிசூலம் என்ன தெரியுங்களா? ஒண்ணு வருமான வரித்துறை, இன்னொன்னு மிக முக்கியமாக CBI, இன்னொன்னு மூணாவது அமலாக்கத்துறை. இந்த அமலாக்கத்துறை வழக்கு போட்டு இதுவரையில எங்கேயாவது அவர்கள் 1% மேலே வெற்றி பெற்றிருக்கிறார்களா? 100% வழக்கு போட்டா 99% அவர்கள். அது மட்டும் அமலாக்கத்துறையில எவ்வளவு சிறந்த அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் பக்கத்தில் இருக்கிற திண்டுக்கல். இந்த திண்டுக்கல்ல என்ன நடந்தது? அமலாக்கத்துறை அதிகாரி 84 லட்சம் என்று சொல்லி கையோடு பிடிபட்டார். பிடிபட்ட நிலையிலே தான் முழுக்க அவர்கள் இந்த வழக்கு இன்னும் அப்படியே இருக்கு. ஆகவே ஊழல் எங்கே இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளணும். இப்படி எல்லாம் பயன்பெறவில்லை. இதை கண்டால் நாங்கள் அஞ்ச மாட்டோம் சொல்லக்கூடிய திராணி உள்ள ஒரு ஆட்சி கட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகம். ஆட்சிதான் ஸ்டாலின் ஆட்சி. ஒருபோதும் உங்களையும் தலைகுடிய விட மாட்டேன், நாளும் தலைகுடிய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய சுயமரியாதை ஆட்சி. அதன் காரணமாக போல் புரிந்துவிட்டது இவர்களெல்லாம் பயன்பட முடியாது. கடைசியா SIR என்று சொல்லி வாக்காளர்களை எல்லாம் பார்த்தாங்க. அதையும் முழுக்க கொண்டு வர முடியாது என்று தெரிந்து கொண்டாங்க. இப்ப கடைசி நேரத்தில் தங்களுக்கு வசதியாக இருக்க வேண்டும் சொல்லி ஒரு வித்தையை கையாண்டிருக்கிறார்கள். என்னன்னா, மேற்கு வங்காளமாக இருந்தாலும் கேரளாவாக இருந்தாலும் அங்கே ஒரு வித்தை. இப்போ தமிழ்நாட்டுக்கு அதை இன்றைக்கு அமல்படுத்தி வருகிறார்கள். DP அதாவது DGP காவல்துறையினுடைய தலைமை அதிகாரி மாற்றப்படுகிறார். காரண காரியம் இல்ல, அவர் மீது குற்றம் சொல்லல, பயம் உங்களுக்கு. உடனே அவர் வசதியாக இன்னொருத்தர் வைக்கிறார். அதே மாதிரி அடுத்தபடியா SP கலெக்டர்கள், அதாவது சூப்பரண்ட் போலீஸ் கலெக்டர்கள் எல்லாம் மாற்றப்படுகிறார்கள். சரி, அதுக்கு அடுத்தது DGP. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்திருக்கிறது மாலை செய்தி என்னவென்று சொன்னால், சீஃப் செக்ரட்டரி தலைமை செயலாளர். அந்த தலைமை செயலாளர் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு அற்புதமான நாணயமான கடமை தவறாத ஒரு அதிகாரி. அவரை நீங்கள் வேண்டுமென்றே மாற்றி கொண்டு போய் அங்கே வைத்திருக்கிறீர்கள். இன்னும் யாரை வேண்டுமானாலும் மாற்றுவார்கள். ஆனால் மக்கள் ஏமாற்ற மாட்டார்கள், உங்களுடைய ஏமாற மாட்டார்கள். புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மாற்றம் என்று சொன்னால் அது உங்களுக்கு கை வட்டு வராது.
ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களை மாற்றுகிறோம், அவரை மாற்றுகிறோம், 3ஆம் தேதி 23ஆம் தேதி 22ஆம் தேதி வரையில மாற்றுகிறோம் என்றெல்லாம் நீங்கள் செய்வீர்கள். உங்களால் முடியுமா என்றால் டெல்லி துறைத்தளத்தில் அதை செய்ய முடியும். ஆனால் ஒன்றே ஒன்று கேட்கிறோம், வாக்காளர்களை மாற்ற முடியுமா? தமிழ்நாட்டில் குஜராத் வாக்காளர்களை கொண்டு வந்து வைக்க போகிறீர்களா? அதன் மூலமா அவங்க வருமா? ஆகவே நினைத்து பார்க்கலாம். குஜராத்காரன் வந்தா கூட தமிழ்நாட்டில் இதை விட நமக்கு பாதுகாப்பு வேற கிடையாதுன்னு சொல்லி அவர்கள் வந்தால் கூட அவர்களும் இங்கே இந்த அணிக்குத்தான் ஓட்டு போடுவார்கள். அதனாலதான் நண்பர்களே உங்களுக்கு சொல்லுகிறோம், இந்த ஆட்சி வர வேண்டும். வந்து மீண்டும் ஸ்டாலின் தான், அதுவும் ஒரு குறிப்பாக முன்பு அவள் இருந்த இடத்துல யார் யாரெல்லாம் இருக்கார்களோ அவர்களெல்லாம் இந்த அணியில இருக்கிறார். இந்த அணி ஒரு சிறப்பான கொள்கை கூட்டணியாக இருக்கிறது, மதச்சார்பற்ற அணி. இங்க மதக்கலவர்கள் கிடையாது. இஸ்லாமியர்களா, கிறிஸ்தவர்களா, மதமற்றவர்களா, இவர்களா அவர்களா என்று கிடையாது. எல்லோரும் சகோதரர்களா. காரணம் என்ன? யாரும் ஊரே யாவரும் கேளீர், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும். இது திராவிட தத்துவம். ஆகவேதான் இந்த தத்துவங்களை எல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டு பார்க்கிற போதுதான் நிச்சயம் ஸ்டாலின் வருகிறார். அது உறுதி செய்யப்பட்ட எண்ணிக்கை. இந்த ஆளுங்க அணி, டெல்லி அணியினுடைய போக்கு இருக்கிறத, அதுவே அவர்கள் எவ்வளவு பயந்து போயிருக்கிறார்கள், எவ்வளவு அச்சப்பட்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு நீங்கள் இருக்க வேண்டும். எனவே தலைவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, வாக்காளர் பெருமக்களே, உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். நேரம் அதிகமாகிவிட்டது. என்னவென்று சொன்னால், எனக்கு வயது 93. இந்த வயதிலே நாங்கள் அடைய வேண்டிய அவசியம் என்ன? நீங்க நினைத்து பார்க்கணும். திராவிட கழகம் மற்ற கட்சிகளுக்கெல்லாம் சீட்டு உண்டு, எங்களுக்கு சீட்டு கிடையாது. ஏன்னா நாங்க எந்த பஞ்சாயத்து போர்டு கூட நிக்க மாட்டோம். நீர்னா கட்சியை விட்டு நீக்கிடுவோம், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஆட்கள். உங்களுக்கு என்ன கவலை? ஒரு ஸ்டாலின் முதலமைச்சராக வேண்டும் என்று சொன்னால் ஸ்டாலினுக்காக அல்ல, ஒரு ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் அங்கே போக வேண்டும் என்று சொன்னால் ஓபிஎஸ் என்ற ஒரு தனிமனிதருக்காக அல்ல, இந்த சமுதாயம் வாழ வேண்டும். நம்முடைய சமுதாயம் உங்களுக்காக, உங்கள் பேர பிள்ளைகளுக்காக. அவர்கள் படிப்பு இருக்க வேண்டாமா? அவர்கள் ஐபிஎஸ் ஆக வேண்டாமா? அவர்கள் சமூக ரீதியை பெற வேண்டாமா? லாபம் பெற வேண்டாமா என்பதற்காகத்தான் இந்த பணி செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தெளிவாக உணருங்கள். எனவேதான் நமக்காக அல்ல, எங்களுக்காக அல்ல, சுயநலம் அல்ல. இந்த தேர்தல் வெறும் 5 ஆண்டு தேர்தல் அல்ல, அடுத்து பல தலைமுறைகளை உங்கள் முடிவுகள் நிர்ணயிக்கப் போகின்றன. அந்த தலைமுறை தேர்தல், தலைமுறையை காப்பாற்ற வேண்டும். நம்முடைய இனம், நம்முடைய தலைவர்கள் பெற்றுத் தந்த வகுப்புரிமை, சமூக நீதி, சமத்துவம், பெண்களுக்கான உரிமைகள், இந்த வாய்ப்புகள், இது அத்தனையும் வேறு அணி வந்தால் நிச்சயமாக அது கிடைக்காது. அது வடநாட்டிலே பார்க்கிறோம். ஆகவே வர வாய்ப்பு கிடையாது. எனவே நான் உங்களுக்கு சொல்லுகிறோம், நன்றாக முடிவெடுங்கள். உச்சநீதிமன்றங்கள் தனி நபர்கள் முக்கியம் அல்ல, தத்துவங்கள் மிக முக்கியம், கொள்கைகள் மிக முக்கியம். அந்த அடிப்படையிலே பார்க்கும்போது அதிலிருந்து 23ஆம் தேதி அன்று மிகப்பெரிய அளவிற்கு நீங்கள் எல்லோரும் தவறாமல் வாக்குச்சாவடிக்கு செல்லுங்கள். அங்கே பார்க்கும்போது வரிசையாக, ஏற்கனவே நீங்கள் பயிற்சி பெற்றவர்கள், உங்களுக்கு தெரியும். அங்கே பார்க்கிற போது வரிசையாக பாருங்கள். அதிலே ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ற அந்த பெயர், அதுக்கு நேர உதயசூரியன் சின்னம் இருக்கும். அதுல பார்த்து நிதானமா தாய்மார்கள் உட்பட பொத்தான அழுத்துங்க. எது உதயசூரியன் சரியா அழுத்துங்க. உடனே விரலை எடுத்துடாதீங்க. அது விளக்கு எரியிற வரையில அழுத்திட்டு இருங்க. அங்கே விளக்கெறிந்தால் அங்கே மட்டும் விளக்கறியா நண்பர்களே, உங்கள் வீட்டில் விளக்கறியும், நாட்டில் விளக்கறியும், சமுதாயத்தில் வெளிச்சம் தெரியும். இருட்டு விடைபெற்றுக் கொள்வோம். வெற்றி வீரர் நம்முடைய பன்னீர்செல்வம் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் ஒரு புத்துணர்ச்சியோடு இந்த முறை அரசியலை அமைக்கப் போகிறார் என்பதற்காக அவர்களுக்கு நெஞ்சமிருந்த வாழ்த்துக்கள்.